கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ல சனி பகவான் பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதனால ஏற்படக்கூடிய இந்த சனி பெயர்ச்சினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதாவது மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து என்னன்னா, இந்த சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னால கடந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தினால ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து என்னன்னா இந்த ஒவ்வொரு ராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கோம். இப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு ராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். துலாம் ராசிக்காரர்களே, இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பிரவேசிக்கிறாரு. இந்த 6ல இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதிக முன்னேற்றத்தையும் அதிக அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 6ல வந்து சனி இருக்கும்போது எப்பயுமே நல்ல பலனை செய்வாரு. ஆனால் இந்த 6ல இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிதிபதியான சுக்கிரனுக்கு வந்து நட்பு கிரகம். அதனால மிகுந்த நன்மைகளை வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து அதிக அளவு இருக்கிறது. என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு, என்னென்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எந்த விஷயத்துல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய உத்தியோகத்துல வந்து அதிக அளவு முன்னேற்றங்கள் இருக்கிறது. 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீரப்போகிறது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை கிடைக்க போகிறது. இல்ல ஏற்கனவே இருக்கிற வேலையில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இருக்கிற வேலையிலே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. சம்பள உயர்வு கிடைக்க போகிறது. உங்களை புரிஞ்சுக்கிடாத மேலதிகாரிகள் கூட இப்போது உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. வேலை பார்க்கும் இடத்துல இருந்தக்கூடிய எதிரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை கண்டு அஞ்சி பயந்து நடுங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி எல்லாருமே ஒதுங்கி போயிருவாங்க. இனிமேல் யாரை கண்டுமே நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கான முன்னேற்றம் பாத்தீங்கன்னா வேலையில் இருக்க போகிறது. நீங்க செய்கின்ற எல்லா முயற்சிகளிலுமே பாத்தீங்கன்னா வெற்றி கிடைக்க போகிறது. மன தைரியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது. அதனால இந்த நேரத்துல நீங்க எந்த செயல்களை செய்தாலுமே உங்களுக்கு வெற்றி 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 அந்த மட்டும்தான் வந்து என்னன்னா உங்களுடைய காதுகளில் ஒலிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால தைரியமாக நீங்க எந்த ஒரு முயற்சிகளை செய்தாலும் இந்த நேரத்துல தாராளமாக செய்யலாம். அடுத்து வெளிநாட்டு வேலைக்காக நீங்க முயற்சி செய்றீங்கன்னா நிச்சயம் வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நிம்மதியான உறக்கம் என்பது உங்களுக்கு இருக்க போகிறது. இது நாள் வரைக்கும் வேலையில் இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் விலக போகிறது. உங்களை சுற்றி இருந்த எதிரிகளுடைய தொல்லை நீங்க போகிறது. இனிமேல் வந்து என்னன்னா நீங்க சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க போகிறது. உடல் ஆரோக்கியத்திற்காக பாத்தீங்கன்னா சிறிய தொகையை வந்து செலவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத வந்து என்னன்னா இந்த சனி பகவான் எடுத்து சொல்லிடுவாரு. உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து அதற்காக செலவு செய்து அதை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு இருக்கிறது. அதனால நிச்சயம் வந்து ஒரு செலவு என்பது உடல் ஆரோக்கியத்திற்காக உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து உங்களுக்கும் தாய்மாமனுக்குமான உறவுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமயத்துல உங்களுக்கு கோர்ட்ல வந்து ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா அந்த கேஸ் வந்து என்னன்னா முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவமானங்கள் எல்லாமே விலகி திரும்ப வந்து எல்லாருமே தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அளவுக்கான நல்ல முன்னேற்றத்தை வந்து என்னன்னா இந்த சனி பகவான் கொடுப்பாரு. அதனால இந்த நேரத்துல நீங்க தைரியமாக எந்த ஒரு செயல்களிலுமே ஈடுபடலாம். நீங்க செய்கிற எல்லா முயற்சியிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து இந்த 8ஆம் இடத்துல சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வேலை வாய்ப்புகளை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்க வெளிநாட்டுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய சம்பளத்துல வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது வெளி மாநிலத்துல வேலைக்கு தேடுறீங்கன்னா வெளி மாநிலத்துல வந்து ஒரு பெரிய சம்பளத்துல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக இந்த சனி பயிற்சியில நிச்சயம் உங்களுக்கு வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறது. அதே மாதிரி நீங்க செய்யற எல்லா செயல்களையும் வெற்றிகளை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது. உடல் ஆரோக்கியத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தெளிவாக தெரிந்து அதுல ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாவதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு இருக்கிறது.